ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான நாடு எது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டில் சட்டங்கள் மிகவும் கடுமையாக உள்ளது. நீங்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலோ உங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும். உதாரணமாக, நீங்கள் சாலையில் துப்பினா உங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும். மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டில் சுவிங்கம் மெல்லுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. யாராவது சுவிங்கம் கொண்டு வந்தாலோ அல்லது விற்றாலோ அவருக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். அதனால தான் இந்த நாடு உலகின் தூய்மையான நாடுகளில் ஒன்றாக அறியப்படுகிறது. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டில் உள்ள பையன்களும் பெண்களும் மிகவும் ஸ்டைலாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள். மேலும் இந்த நாட்டின் பாஸ்போர்ட் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டுகளில் ஒன்றாகும். உங்களிடம் இந்த பாஸ்போர்ட் இருந்தா நீங்க விசா இல்லாம 190 நாடுகளுக்கு போகலாம். அந்த நாட்டின் பெயர் சிங்கப்பூர். இந்த வீடியோவில் இந்த சிறிய நாட்டை பற்றிய இன்னும் பல அற்புதமான விஷயங்களையும் ஆச்சரியமான உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். உலகில் பல சிறிய நாடுகள் இருந்தாலும் அவற்றில் சில தங்களின் அற்புதமான வளர்ச்சியால உலகையே வியப்பில் ஆழ்த்துகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் சிங்கப்பூர். இந்த நாடு நமது சென்னை விடவும் சிறியது. ஆனா அதன் சிறிய அளவு இருந்த போதிலும் இந்த நாடு உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. இப்போது சிங்கப்பூர் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம். இந்த பெயர் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. சிங்கா என்றால் சிங்கங்களின் நகரம். ஆனா இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது. சிங்கப்பூர் என்ற பெயருக்கு சிங்கங்களின் நகரம் என்று பொருள் என்றாலும் இந்த நாட்டில் உண்மையான சிங்கங்கள் இல்ல. சிங்கப்பூர் நாட்டின் பரப்பளவு 728 சதுர கிலோமீட்டர்கள் மட்டுமே. மேலும் இந்த நாட்டின் மக்கள் தொகை சுமார் 6 மில்லியன் ஆகும். சிங்கப்பூரில் மொத்தம் 4 அதிகாரப்பூர்வ மொழிகள் உள்ளது. அவ ஆங்கிலம், மாண்டரின் சீனம், மலாய் மற்றும் தமிழ். நம்ம இந்தியாவின் மொழியான தமிழ் சிங்கப்பூரின் அதிகாரப்பூர்வ மொழியில் ஒன்றாகவும் உள்ளது. இதற்கு காரணம் சிங்கப்பூரில் அதிக எண்ணிக்கையிலான தமிழ் மக்கள் வசிப்பதும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்த தமிழர்கள் அங்கு குடியேறியதுதான் காரணம். அங்கே தமிழ் மொழிக்கும் ஒரு சிறப்பு இடம் உண்டு. சிங்கப்பூரில் சுவிங்கம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல். யாராவது சுவிங்கம் பயன்படுத்தும் போது பிடிபட்டா அவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படுகிறது. நமது இந்திய ரூபாயில அது சுமார் 50,000 ரூபாய் அபராதம். இதற்கு காரணம் என்னவென்றால், கடந்த காலத்துல பல சுவிங்கம் வென்று பேருந்துகள், ரயில்கள், லிப்டுகள் என எங்கு வேண்டுமானாலும் ஒட்டி வந்தன. இது மக்களுக்கு பெரும் தொந்தரவை ஏற்படுத்தியது. பொது இடங்களும் அஸ்தமாகிவிட்டன. அதனால்தான் சிங்கப்பூர் அரசாங்கம் இறுதியாக சுவிங்கத்தை முற்றிலுமாக தடை செய்துள்ளது. நாம் சிங்கப்பூரை பற்றி பேசும்போது முதலில் நினைக்கு வருவது சிங்கப்பூரில் உள்ள சாலைகள் மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கின்றன. அங்கே எங்கு பார்த்தாலும் அது மிகவும் சுத்தமாக தெரிகிறது. யாராவது பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினாலோ, பொது இடங்களை துப்பினாலோ அல்லது சாலைகளில் சிகரெட் பிடித்தாலோ அவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படுகிறது. நமது இந்திய நாணய மதிப்புல 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதனால்தான் அங்குள்ள மக்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனா இது போன்ற கடுமையான விதிகள் நன்றாக இருக்கு என்று உங்களில் எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? மேலும் நம்ம நாடு மிகப்பெரியது, சற்று கடினம் தான். அதே நேரத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இதே போல மாற்றினா எல்லாமே மாற்ற முடியும். முக்கியமான விஷயம் என்னவென்றால், சிங்கப்பூர் உலகின் பாதுகாப்பான நாடுகள்ல ஒன்றாகும். இங்கு குற்ற விகிதம் மிகவும் குறைவு. சிங்கப்பூரில் ஒரு பெண் இரவில் 5 மணி நேரம் தனியாக நடந்தாலும் பயப்பட தேவையில்லை. அந்த நாடு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சிங்கப்பூரின் தலைநகரம் சிங்கப்பூர் நகரமாகும். இந்த சிங்கப்பூர் நகரம் உலகின் மிகவும் விலையுயர்ந்த நகரங்களில் ஒன்றாகும். இங்கு வீடு வாங்குவது, கார்கள் வாங்குவது அல்லது வீடு வாடகைக்கு எடுப்பது கூட மிகவும் விலையுயர்ந்தது. நான் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் தருகிறேன். சிங்கப்பூரில் ஒரு கார் வாங்க நீங்க அரசாங்கத்திடம் இருந்து ஒரு சிறப்பு அனுமதி பெற வேண்டும். அதன் விலை காரின் விலையை விட அதிகம். அதாவது ஒரு கார் வாங்குவது மட்டுமல்லாம அதை சாலையில் ஓட்டுவதற்கு சிறப்பு பணமும் செலுத்த வேண்டும். அதனால்தான் சிங்கப்பூரில் கார்கள் மிகவும் விலையுயர்ந்தது. சிங்கப்பூர் நாணயம் சிங்கப்பூர் டாலர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சிங்கப்பூர் டாலரை நம்ம நாட்டின் நாணயத்துடன் ஒப்பிட்டா 75 ரூபாய். சிங்கப்பூரில் உள்ள சாங்கி விமான நிலையம் உலகின் சிறந்த விமான நிலையங்களை ஒன்றாகும். இந்த விமான நிலையம் ஏற்கனவே பலமுறை உலகின் சிறந்த விமான நிலைய விருது வென்றுள்ளது. இந்த விமான நிலையத்துக்குள்ள நுழைந்த பிறகு ஒரு சாதாரண விமான நிலையத்துக்குள்ள நுழைவதை விட ஒரு பெரிய ஆடம்பர நகரத்துக்குள் நுழைவது போல உணர்வோம். ஏனென்றால் அங்கே அழகான தோட்டங்கள், பெரிய நீர்வீழ்ச்சிகள், சினிமா அரங்குகள் மற்றும் வணிக வளாகங்களும் உள்ளது. அதனால்தான் இந்த விமான நிலையத்தை பார்த்து பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், இந்த உலகின் மிகவும் வளர்ந்த நாடுகள் ஒன்றாக இருக்கும் சிங்கப்பூர் ஒரு காலத்துல மிகுந்த வறுமையை எதிர்கொண்டது. குறிப்பாக 1965 சுதந்திரம் பெறும் வரை இந்த நாடு பல பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டது. ஆனா அதன் பிறகு சிங்கப்பூர் அரசாங்கம் எடுத்த சரியான முடிவுகள் ஊழலை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கான கடுமையான சட்டங்கள் மற்றும் ஒரு நல்ல கல்வி முறையை நிறுவியது. இவை அனைத்தும் சேர்ந்து இந்த நாட்டை முற்றிலுமாக மாற்றியது. இவ்வாறு ஒரு காலத்துல ஏழ்மையான நாடாக இருந்த சிங்கப்பூர் இப்போது உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள மற்றொரு மிகவும் சுவாரஸ்யமான ஈர்ப்பு இரவு சபாரி ஆகும். இது உலகில் மிகவும் தனித்துவமான மிருகாட்சி சாலைகள்ல ஒன்றாகும். இங்கு நீங்கள் இரவில் காட்டில் விலங்குகள் சுற்றி திரிவதை காணலாம். பொதுவாக மிருகாட்சி சாலைகள் பகல் நேரத்தில் மட்டுமே திறந்திருக்கும். சிங்கப்பூரில் இந்த இரவு சபாரி முற்றிலும் இரவில் நடத்தப்படுகிறது. அதனால்தான் உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் இதை பார்க்க வருகிறார்கள். மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சிங்கப்பூர் உலகின் அதிவேக இணைய வசதி கொண்ட நாடுகள்ல ஒன்றாகும். ஃபைபர் நெட்வொர்க் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் இங்கு மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ளது. இதனால்தான் உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிங்கப்பூரில் தங்கள் அலுவலகங்களை அமைத்து வருகிறது. சிங்கப்பூரை பற்றி பேசும்போது சொல்லப்பட வேண்டிய மற்றொரு விஷயமும் உள்ளது. சிங்கப்பூரில் போதைப் பொருட்கள் தொடர்பான சட்டங்கள் மிகவும் கடுமையாக உள்ளன. யாராவது அவற்றை
கொண்டு வரும்போதோ அல்லது விற்கும் போதோ பிடிபட்டால் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. சில சமயங்களில் மரண தண்டனையும் விதிக்கப்படலாம். மேலும் சிங்கப்பூரில் உள்ள உலகின் புகழ்பெற்ற கட்டிடங்கள்ல ஒன்று மெரினா பே சாண்ட். இந்த கட்டிடம் 3 பெரிய கோபுரங்கள் மீது கட்டப்பட்டுள்ளது. அவற்றின் மீது ஒரு பெரிய படகு வடிவ அமைப்பை காணலாம். இந்த கட்டிடத்தின் உச்சியில உலக புகழ்பெற்ற இன்ஃபினிட்டி நீச்சல் குளம் உள்ளது. அதன் நீளம் சுமார் 200 மீட்டர். இங்கு ஒரு சொகுசு ஹோட்டல், ஷாப்பிங் மால், கெசினோ போன்ற பல வசதிகளும் உள்ளது. குறிப்பாக இரவில் இந்த கட்டிடம் விளக்குகளால் அற்புதமாக ஜொலிக்கிறது. இது மிகவும் அழகாக தெரிகிறது. சிங்கப்பூரில் மற்றொரு தனித்துவமான மற்றும் கவர்ச்சிகரமான கட்டிடமும் உள்ளது. இது கலை அறிவியல் அருங்காட்சியகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கட்டிடம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பானது. ஏனெனில் இது ஒரு தாமரை மலரின் வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது. சிங்கப்பூரின் அடையாள சின்னமான கட்டிடங்கள்ல ஒன்றாகவும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த கட்டிடத்தை பார்க்க வருகிறார்கள். சிங்கப்பூரை பற்றி பேசும்போது பலர் சொல்லும் மற்றொரு விஷயம் என்னவென்றால், சிங்கப்பூரில் உள்ள பெண்கள் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஸ்டைலாகவும் மிகவும் கவர்ச்சிகரமாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான். ஆனா அதே சமயத்தில் சிங்கப்பூர் இளைஞர்களிலிருந்து பெண்கள் வர அனைவரும் பீரும் குடிப்பார்கள், சிகரெட்டும் புகைப்பார்கள். சில நேரங்களில் பெரும்பாலான பெண்கள் திருமணமாகாமலேயே வாழ்க்கை நடத்துகின்றனர். அதே நேரம் சிங்கப்பூர் ஒரு பன்முக கலாச்சார நாடு. அங்கு பலதரப்பட்ட இனக்குழுக்கள் ஒன்றாக வாழ்கின்றன. குறிப்பாக சீனா, மலாய், இந்திய மற்றும் யூரேசிய மக்கள் பெரும்பாலும் அங்குள்ளனர். வெவ்வேறு கலாச்சாரங்களும் மரபணுக்களும் சந்திக்கும் போது பலருக்கு தனித்துவமான முக அம்சங்கள் உருவாகின்றன. அதனால்தான் பல சிங்கப்பூர் பெண்கள் தனித்துவமான அழகுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. சிங்கப்பூர் ஒரு நாகரிகத்தில் முன்னோடியான நகரம். அங்கு மக்கள் நாகரிகம், சரும பராமரிப்பு மற்றும் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளுதல் போன்ற விஷயங்களுக்கு அதிக கவனம் செலுத்துகிறார்கள். எனவே அங்குள்ள பெண்கள் பெரும்பாலும் நேர்த்தியாகவும் ஸ்டைலாகவும் நம்பிக்கையுடனும் காணப்படுகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஆனால் சிங்கப்பூரில் ஊழல் மிகவும் குறைவாக உள்ளது. இதற்கான முக்கிய காரணம் அங்குள்ள அரசாங்கம் மிகவும் கடுமையான ஊழல் எதிர்ப்பு சட்டங்களை கொண்டிருப்பதுதான். ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் வாங்குவது கண்டுபிடிக்கப்பட்டா அவருக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படுவது மட்டுமல்லாம சிறை தண்டனையும் விதிக்கப்படும். மேலும் அவரது வேலையும் உடனடியாக நிறுத்தப்படும். சிங்கப்பூரில் ஊழலை கண்காணிக்க ஒரு சிறப்பு அமைப்பு உள்ளது. அதன் பெயர் CPIP என்பதாகும். இந்த அமைப்பின் சிறப்பு என்னவென்றால் நேரடியாக பிரதமரின் அலுவலகத்துக்கு அறிக்கை அளிக்கிறது. எனவே ஒரு கீழ்நிலை பதவியில் இருப்பவராக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் ஊழலில் இருந்து தப்பிப்பது மிகவும் கடினம். அதனால்தான் சிங்கப்பூரில் உள்ள அரசாங்க அதிகாரிகள் மிகவும் கவனமாக வேலை செய்கிறார்கள். இந்த காரணத்தால அங்கு ஊழல் மிகவும் குறைவாக உள்ளது. இது போன்ற கடுமையான விதிகள் நம் நாட்டில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டா நம் நாடும் மேலும் வளர்ச்சி அடையும். மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சிங்கப்பூர் சிறைகளில் கைதிகள் தண்டிக்கப்படுவது மட்டுமல்லாம அவர்களுக்கு கல்வி, வேலை பயிற்சி மற்றும் மறுவாழ்வு திட்டங்களும் வழங்கப்படுகிறது. சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் மீண்டும் குற்றங்கள் செய்யாமல் இருக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குவதே இதற்கு காரணம். 50 வருஷத்துக்கு முன்பு தமிழர்களும் அங்கு பெரிய பெரிய ரவுடிகளாக இருந்தன. அது மட்டும் இல்லாம குற்றங்கள் அதிகரித்தன. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காலக்கெடு கொடுத்து அங்குள்ள அனைவரையும் சரணடைய வைத்தது. இதனால அங்கு ஒவ்வொரு குற்றமும் படிப்படியாக குறைந்து சுத்தமாக குற்றமே நடக்காத ஒரு நாடாக சிங்கப்பூர் மாறியது. தற்போது அனைவரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றனர். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் மீண்டும் குற்றங்கள் செய்யாமல் இருக்கவும் ஒரு வாய்ப்பு வழங்குவதே இதற்கு காரணம். கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், சிங்கப்பூரில் உள்ள பல கட்டிடங்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தெரிகின்றன. இதற்கு காரணம் அங்குள்ள அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் HDP வீட்டு வசதி அமைப்பு. இந்த அமைப்பின்படி அரசாங்கம் பெரிய அளவிலான அடுக்குமாடி குடியிருப்புகளை திட்டமிட்டு உருவாக்குகிறது. அதனால்தான் பல குடியிருப்புகள் கட்டிடங்கள் வடிவமைப்பில் ஒரே மாதிரியாக தெரிகிறது. மேலும் சிங்கப்பூரில் செல்வத்தின் நீரூற்று என்று அழைக்கப்படும் ஒரு பிரபலமான நீரூற்றும் உள்ளது. அது ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய நீரூற்றாக அறியப்பட்டது. அங்கு செல்லும் பலர் அந்த நீரூற்றை 3 முறை சுற்றி வந்தா அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அதே நேரத்தில் சிங்கப்பூர்ல போகக்கூடாத இடங்கள், ஆபத்தான இடங்கள் இதுதான். சிங்கப்பூர்ல முக்கியமான இடம் தான் கெசினோ. சிங்கப்பூர் மெரினா பேல கெசினோ இருக்குது. இங்க நீங்க போனா எவ்வளவு பணம் இருந்தாலும் கையை விட்டு போயிடும். முக்கியமா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல வேலை செஞ்சேன். 10 வருஷத்துக்கு வேலை செஞ்சேன். அப்ப நடந்த சம்பவம் தான் இது. என் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் பெரிய ஒரு கம்பெனி வச்சு நடத்தினாரு. அவரு பேரு ராஜன். அவரு 30 பேரை வச்சு வேலை செஞ்சாரு. அதாவது ஒரு கம்பெனியை வச்சு நடத்தினாரு. கம்பெனி சப்ளைக்கு விடப்பட்டது. மாதம் அவருக்கு $1,00,000 வரை வரும். அது ஆட்களின் சம்பளம். அவர் மாதம் அவ்வளவு பணம் வர்றது எங்க போகுதுன்னு தெரியாது. அதுக்கு பிறகு அலைஞ்சு திரிஞ்சு அங்கே இங்கே கடனை வாங்கி ஆட்களுக்கு சம்பளம் தருவாரு. அதுவும் ஒரு சில மாதங்கள் மட்டும் தான் சம்பளம் தருவாரு. ஒரு நாள் நான் ஏதாச்சும் கவனிக்கும் போது அவர் கெசினோல இருந்தாரு. 3 மாசம் 4 மாசம் 5-6 மாசம் ஆட்களுக்கு சம்பளமே தரல. இப்பதான் ஒரு நாள் விசாரிக்கும் போது பணம் நிறைய சம்பாரிச்சேன், இப்ப எல்லா பணமும் இதுல போயிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அப்பதான் கவனிக்கும் போது அந்த மாசம் கவனிக்கும் போது அவருக்கு $36,000 சம்பளம் தர வேண்டிய பணம் பில்டிங் ஓனர்ஸ் தராங்க. மெயின் கவுண்ட் தருது. இவரு சப்ளைக்கு ஆள் எடுத்து நடத்துறவர். அந்த பணத்தை இவர் அப்படியே கொண்டு போய் கெசினோல விடுறாரு. முதல்ல $1,000 வைக்கிறாரு. அதுல $10,000
வருது. ஆனாலும் திரும்பவும் வைக்கிறாரு. அன்னைக்கு இரவு முழுதும் வச்சுட்டே இருந்திருக்காரு. $20,000 வருது. ஒரு சமயத்துல $30,000 வருது. ஆனா அதோட அப்படியே வெளியே வந்துடலாம். கையில உள்ள $36,000, அவரு ஒரு $30,000, $70,000 மேல கையில வச்சிருக்காரு. ஆனா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலயே அனைத்து பணமும் அப்படியே போயிடுது. இப்ப அவர் என்ன பண்றது தெரியாம ரொம்ப வெறுப்படைஞ்சு போய் நிக்கிறாரு. இப்ப ரூமுக்கு வந்து ரொம்ப வருத்தமா உட்காந்துருக்காரு. என் கூட வந்து உட்காந்து பேசுறாரு. எல்லா பணமும் கெசினோல போயிடுச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. வாழ்க்கையை அழிச்சிருன்னு எல்லோருமே எடுத்து சொன்னோம். அன்னைக்கு அவருடைய பர்மிட்டை கொடுத்து இதுக்கு மேல நான் வரவே மாட்டேன்னு சொல்லி அவருடைய பர்மிட்டே அங்க பிளாக் பண்ணிட்டாரு. ஏன்னா அதுக்கு பிறகு அவர் நினைச்சா கூட கெசினோவில் அவர் போக முடியாது. ஒரு சாதாரண ஒரு கம்பெனி சேர்ந்த முதலாளிக்கு அந்த கதினா சாதாரண ஒரு கூலியால் வேலை செய்யற $1000 சம்பளம் வாங்குற நம்மளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அதே நேரத்துல இன்னொரு ஆபத்தான ஒரு பகுதினா கேலாங்குலயும் கேலாங்கு முழுவதும் விபச்சாரம் கொடிக்கிட்டு பறக்குது. அங்க நீங்க சென்றாலும் நேரம் போட தெரியாது, எவ்வளவு பணம் போகுதுன்னு தெரியாது. பெரும்பாலான தமிழர்கள் கேலாங் பகுதியில சுத்துவாங்க. அங்க பெரும்பாலும் இந்தோனேஷியா, பிலிப்பைன், தாய்லாந்து, வங்கதேசம், இந்தியா அப்படின்னு வியட்நாம் அப்படின்னு நிறைய நாட்டோட பெண்கள் அங்க இருப்பாங்க. முக்கியமா சிங்கப்பூரியன் மலேசியன் கூட அங்க இருக்காங்க. அதே நேரத்துல ஓர்ச்சார்டு பகுதிக்கு போனீங்கன்னா அங்க மிகப்பெரிய அளவுல ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா பெண்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இங்கேயும் போகக்கூடாத ஒரு இடம். அங்கேயும் இரவு முழுவதும் பப்புல டான்ஸ் போட்டு பீர் இருந்துட்டு ஏகப்பட்ட செலவு செய்வாங்க நம்ம ஆட்கள். இங்க போனாலும் உங்களுடைய பணம் எவ்வளவு பணம் போனாலும் அந்த பணம் திரும்ப வராது. அதனால உங்க குடும்பத்தை நினைச்சு கடல் கடந்து இத்தனை கிலோமீட்டர் கலந்து ஒரு நாட்டுக்கு போகும்போது நம்ம முடிஞ்சவரை நம்ம குடும்பத்துக்காக உழைச்சி அந்த பணத்தை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பிட்டு வீடு கட்டி வாழ்க்கை நடத்துறதுக்கு முடிஞ்சவரை முயற்சி செய்யுங்க. இவதான் சிங்கப்பூர் பற்றிய சுவாரஸ்யமான ஆச்சரியமான விஷயம். ஓகே, நம்மள இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.